மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அப்பம் செய்ய போகிறோம். நம்ம நார்மல் வீட்டில் கோதுமை அப்பம் சாப்பிடுவோம்ல அது. ஆனால் அதில் வந்து நாங்கள் கேரட்டு, மிளகா, ஊசி மிளகா, முட்டை, கேரட்டு இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம அதில் வந்து முட்டையை ஊற்ற போகிறோம். முட்டை ஓகே. முட்டையை ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். 4 முட்டை போட்டிருக்கேன். அரை பூஸ் கோதுமை அரை பூஸ். முட்டை கூட போட்டால் நல்லா தான் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டணும். நம்ம தேவையான உப்பு போட்டுக்க வேண்டியதான். இதோட சாடின் கறி, கீரைக்கறி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் தானே? இவர் தான் சேஃப், என் வீட்டு சேஃப். நல்லா பொடிசை வெட்டிக்க வேண்டியதான். வெங்காயம், கேரட், ஊசி மிளகா நம்ம போடுறது தானே பதாட்டம் எல்லாமே. இதை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணியாச்சு. இது 2வது தடவை நாங்கள் செய்கிறோம் வீட்டில். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது சுட்ட பிறகு எப்படி இருக்குன்றதை அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ.